எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ராஜயோகிகளுக்கு கிடைப்பதும் கிடைக்காததும். பாருங்களேன், நம்ம ஞான மரணம் பண்ணுறோம், புது 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 பாயிண்ட்ஸ்லாம் யோசிக்கிறோம்ல. அப்படி ஒரு கேள்வி வந்தது. அதாவது 33 கோடி பேர் சொர்க்கத்துக்கு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் சொர்க்கத்துக்கு வந்தாலும் எல்லாருக்கும் என்ன கிடைக்கலாம், என்ன கிடைக்காது அப்படின்னு ஆழமாக யோசிச்சு பார்த்தோம். அந்த கேள்வி நேற்று ஈவினிங் செஷனில் கேட்டிருந்தோம். அப்போது ஆத்மாக்கள் சொன்ன பதில் என்னென்னா, எல்லாரும் ஒன்றும் ராஜா ஆகிட முடியாது, சிலர் மட்டும்தான் ராஜா ஆக முடியும், ஆனால் எல்லாருமே பிரஜை ஆக முடியும். ஸோ எல்லாருக்கும் கிடைக்கிறது பிரஜைன்றது கிடைக்கும். ஆனால் வெறும் விரலவுட்டு என்றவங்களுக்கு தான் ராஜாவாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இது சூப்பரான பாயிண்ட்டு. அப்போ நம்ம என்ன தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரேதாயுகத்தோட கடைசி பிரிவில் வரக்கூடிய சீதியோட அப்பா இருக்கார் இல்லையா, ஜனகர், அவர் ராஜாவாக தான் வர்றார். அப்போ ராஜாவாக வராருன்னா அவர் வேறு எங்கேயுமே வரதில்லை, சத்தியுகத்தில் வரதில்லை, திரேதாயுகத்துலேயும் கடைசி பிரிவில் தான் வராரு, அதுவும் ராஜாவாகவே வர்றாரு. அப்போ என்ன அவருக்கு பிரஜைன்னு ஒரு ரோல் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. அங்கே நீங்கள் யோசிக்க வேண்டியது என்னென்னா, ஒருவேளை அவர் 30 வயசுல தான் ராஜா வராருன்னு வச்சுக்கோங்களேன். 30 வயசு வரைக்கும் அவர் குழந்தையாக இருக்கார், வளர்றாரு. அந்த காலகட்டத்தில் அவர் அவங்க அப்பா கிட்ட ராஜ்யத்தில் பிரஜையாக இருக்கார். ஸோ ராஜாவாக பிரிவு எடுக்கிறவங்க கூட அவங்க ராஜா ஆகிற வரைக்கும் சொந்த அப்பா கிட்ட பிரஜையாக தான் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ராஜாவாக இருக்கிறவங்க கூட அடுத்த பிறவிகளில் ராஜா வரணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ராஜாவாக இருக்கிறது விரல் விட்டு என்றவங்களுக்கு கிடைக்குது. ஆனால் எல்லாருமே பிரஜையாக போகிறாங்க, ராஜா உட்பட. இது ஒரு பாயிண்ட்டு. நான் யோசித்ததில் எனக்கு கிடைச்ச பாயிண்ட், இது ஆத்மாக்கள் சொன்னது, எனக்கு கிடைச்ச பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரே ஒரு பிரிவு எடுக்கிறது இருக்குது. திரேதாயுகத்தோட கடைசி பிரிவு எடுக்கிறதுக்கு நீங்கள் 7 days கோர்ஸ் எடுத்தீங்க, அதுக்கப்புறம் ராஜயோகம் ப்ராக்டிஸே பண்ணலைன்னா உங்களுக்கு திரேதாயுகத்தோட கடைசி பிரிவு கிடைக்குது. இப்போ இந்த கேள்வி வரலாம், வெறும் 7 days கோர்ஸ் முடித்தா உங்களுக்கு திரேதாயுகத்தோட கடைசி பிரிவு ஏன் தரார் இறைவன் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அது தரதுக்கு முக்கியமான காரணம், நீங்கள் 63 ஜென்மமாக பக்தி பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ஒரு கிஃப்டாக தான் கடைசியில் திரேதாயுகத்துக்கு கூட ஒரு பிரிவு கொடுக்குறாரு. ஆனால் இங்கே சங்கமத்தில் நீங்கள் முயற்சி பண்ணணும். அதாவது அமிர்த வேலையில் பரமாத்மா நினைவு பண்ணணும், வாணி படிக்கணும், ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணணும், சேவை பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் சின்சியராக பண்ணிங்கன்னா தான் அதிகமான பிரிவுகள் எடுக்கலாம். திரேதாயில் நிறைய பிரிவு எடுக்கலாம். அதோட அதிகமாக முயற்சி எடுத்திங்கன்னா சத்தியுகத்திலே வரலாம். சத்தியுகத்தில் நமக்கு 8 பிரிவு இருக்குது, திரேதாயில் 12 இருக்குது, சங்கமத்தில் 1 இருக்குது. அப்படி 21 பிரிவுக்கு நமக்கு ஆஸ்தி இருக்குது. ஸோ இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். அதாவது திரேதாயுகத்தோட கடைசி பிரிவில் இருக்கக்கூடிய அந்த ராமர் சீதை இருக்காங்க இல்லையா, கடைசி 12வது ராமர் சீதை, அந்த ராஜ்யத்தில் 33 கோடி பேருமே பிரஜைகளாக வருவாங்க. இது எல்லா 33 கோடி பேருக்கும் பொருந்தும். ஆனால் என்ன கிடைக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஸ்ரீகிருஷ்ணர் இருக்கார் இல்லையா, முதல் பிறவி வராரு, அவர் தான் லக்ஷ்மி நாராயணன் ஆகிறாரு. அந்த ராஜ்யத்துக்கு வர்றதுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கிடையாது. அவங்க அவ்வளோ முயற்சி பண்ணும், 9 லட்சத்தில் வர்ற மாதிரி அவங்களுக்கு மட்டும்தான் 9 லட்சத்தில் வர முடியும், ஸ்ரீகிருஷ்ணரையே பார்க்க முடியும், அவரோட ராஜ்யத்திலும் பிரஜையாக இருக்க முடியும். ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் கிடைக்கிறது என்னென்னா, திரேதாயுகத்தினுடைய கடைசி பிரிவில் இருக்க ராமர் சீதைக்கு பிரஜையாக வர முடியும். இது எல்லாருக்கும் முடியும், ராஜயோகிகளுக்கு. எல்லா ராஜயோகிகளுக்கும் கிடைக்காது என்னென்னா, ஸ்ரீகிருஷ்ணனுடைய அந்த காலகட்டத்தில் வர்றது, முதல் பிரிவில் அவர் வரா இல்லையா 9 லட்சத்தில், அந்த 9 லட்சத்தில் வரணும். நீங்களும் 9 லட்சத்தில் வர்ற மாதிரி ஒரு முயற்சி நீங்கள் எடுத்துருக்கணும். ஓகே, இந்த ஞான மரணம்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பாயிண்ட்லாம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தா, வாணி படிக்கும்போது அதில் ஒரு கேள்வி நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வரும். அந்த கேள்வியை வச்சு தான் இதுக்கு வந்தது. பரமாத்மா ஒரு நேற்று வாணியில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருந்தார். அதாவது பக்தி செய்கிறவங்களுக்கு என்ன பெருசாக கிடைக்குது, ஞானம் பண்ணுறவங்களுக்கு என்ன பெருசாக கிடைக்குது அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் எடுத்திருந்தார். அதில் அவர் சொல்கிறார், பக்தி நீங்கள் நிறைய பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஸ்ரீகிருஷ்ணர் காட்சிகள் கிடைக்கும். ஸ்ரீகிருஷ்ணரை நீங்கள் பக்தி பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணர் கூட இருந்த மாதிரி இல்லை, அவரை ராஜ்யத்திலே இருந்த மாதிரி உங்களுக்கு கனவு வரும், சாட்சாத்காரம் ஏற்படும். இதுதான் பக்தியில் உங்களுக்கு மேக்சிமம் கிடைக்கிறது அப்படின்ட்டார் பரமாத்மா. ஞானம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிற விஷயம் என்னென்னா, நீங்களே முயற்சி பண்ணி மன்மனாபவம் பண்ணி தன்னை ஆத்மாவினை புரிந்து ஆத்மாவின் தந்தை அன்பா நினைவு செய்யும் போது நீங்களே சத்தியகுதிரை முதல் நாளே வந்துடுவீங்க. ஸ்ரீகிருஷ்ணன் கூடிய அதே காலகட்டத்தில் வாழ முடியும், ஸ்ரீகிருஷ்ணரை பார்க்கலாம், அவருடைய பிரஜையாகவும் நீங்கள் வரலாம். ஸோ பக்தி மேக்சிமம் உங்களுக்கு சாட்சாத்காரம் தான் கொடுக்கும், ஞானம் உங்களுக்கு அதே ராஜ்யத்தில் இடம் கொடுக்கும் அப்படின்னு பரமாத்மா சொல்லியிருந்தார். அப்போ தான் எனக்கு இந்த ஞான மன்னம் யாருக்கு எல்லாம் கிடைக்கும், யாருக்கு எது கிடைக்காது அப்படின்னு ஒரு தாட் வந்தது. அதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த பாயிண்ட் வந்தது. நான் டிஸ்கஸ் பண்ணதுக்கு நானே யோசிச்சதுக்கு எனக்கு கிடைச்ச பாயிண்ட்டை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். அதாவது
நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் எனக்கு இப்போ 51 வயசாகுது. எனக்கு வந்து தண்ணி, சிகரெட் இந்த மாதிரி எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. இது வந்து நான் என்ன சொல்கிறது, ஆர்எஸ்எஸ் காலத்திலே நான் வந்து ரொம்ப டிசிப்ளின்டாக இருந்திருக்கேன். ஆனால் காலம் எப்படி சில பேர் சந்தேகப்பட வைக்குது அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நேற்று முந்தாயத்து நினைக்கிறேன், முந்தாயத்தோ என் ஒய்ஃபும் குழந்தைங்களும் வந்து என் தம்பி வீட்டுக்கு போயிருந்தாங்க. போயிட்டு காலம்புறம் போனாங்க, நைட்டு தான் வந்தாங்க. ஓகே மேம், நான் வழக்கம் போல் எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருந்தேன். வாக்கிங் போயிட்டு திரும்பி வரேன். திரும்பி வந்தோன்னா இவங்க நைட்டு வீட்டுக்கெல்லாம் வந்துட்டாங்க, ஒய்ஃபும் குழந்தைங்களும் வந்துட்டாங்க. என் ஒய்ஃப் வந்து முகம் வந்து ரொம்ப கோபமாக இருந்தது. நான் கேட்டேன், என்னாச்சு, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டேன். ஒய்ஃப் சொல்கிறாங்க, வெளியில் ஒரு பிராண்டி பாட்டில் இருக்குது, எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் பிராண்டி பாட்டிலா, நம்ம வீட்லையா அப்படின்னு திறந்து பார்த்தா அங்கே ஒரு பாட்டில் இருக்குது. ஆக்சுவலாக அந்த பாட்டில் நான் தான் வச்சேன். அது என்னென்னா, பாத்ரூமில் க்ளீன் பண்ணுறது ஒரு ஆசிட் பாட்டில். அது எங்கள் அம்மா அந்த காலத்தில் வாங்கி வச்சது. அது நேற்று தீர்ந்துச்சு, அது குப்பைத்தொட்டியில் போடணுமேன்னு சொல்லி கொண்டு போய் அங்கே வச்சேன். அது பிராண்டின்னு எழுதியிருக்கு. அது கூட எனக்கு இன்றைக்கி எத்தனை நாள் நான் கவனிக்கவே இல்லை. அப்புறம் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், இது வந்து பாத்ரூம் யூஸ் பண்ணுற ஆசிட் இருந்தது, அதுதான். ஏன் எங்கள் அம்மா வந்து அந்த காலத்தில் ஆசிட்லாம் வந்து பிராண்டி பாட்டிலில் வச்சுருந்தாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. அப்போ தான் ஒய்ஃபுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, 21 வருஷம் ஆச்சு எங்கள் கல்யாணம் ஆகி. நான் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜராக இருந்தபோது நிறைய காக்டெயில் பார்ட்டிக்கெல்லாம் போயிருக்கேன். காக்டெயில் பார்ட்டினா ஒரு எங்கள் கம்ப்யூட்டர் விஷயமாக நிறைய டிஸ்கஷன் நடக்கும், ஒரு 1 hour 2 hour நடக்கும். அப்புறம் அங்கே சாப்பாடும் போடுவாங்க, அதோட சரக்கும் இருக்கும். நான் அங்கேயே தொட்டது கிடையாது. ஒய்ஃப் சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு பார்ட்டிக்காக நீங்கள் குடிக்கலாம் அப்படின்லாம் என் ஒய்ஃபே சாங்ஷன் பண்ணாங்க. நான் வந்து ஒரு டிசிப்ளின் லைஃப் ஆடுறேன். ஆனால் என் ஒய்ஃபுக்கு அந்த பிராண்டின்னு எழுதின பாட்டிலை பார்த்தோன்னே 21 வருஷமாக குடும்பம் நடத்தின்னு இருக்கோம். திடீர்னு ஒரு சந்தேகம் வருது பாருங்கள். மனித வாழ்க்கை இவ்வளோ தான். அதுக்கே எவ்வளோ நல்லவராக இருந்தாலும் இந்த சுச்சுவேஷன் வந்து ஒருத்தரை சந்தேகப்பட வைக்குது. அப்புறம் ஒய்ஃப் வந்து ரொம்ப கூலாகிட்டாங்க. சரி சாரி நான் வந்து தப்பாக நினச்சிட்டேன் அப்படி இப்படியெல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. பாருங்களேன், அது எல்லாவே அந்த பழக்கம் நம்மக்கிட்ட இருந்துச்சு. பொண்டாடி தெரியும் வயலாக பிராண்டி பாட்டில் வைப்பாங்களான்னு கிடையாது. இல்லை, எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்தது. ஐயோ, 21 வருஷம் குடும்பம் நடத்துகிறோம், இவ்வளோ தான் நம்மளை புரிஞ்சுருக்காங்களா அப்படின்னு. ஓகே, இதையே நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கோம். ஓகேவா? அப்படின்னா நம்மளை பற்றி நிறைய பேர் வேறு வேறு லெவலில் பேசுவாங்க, வெளியில் தப்பாக பேசுவாங்க. அந்த தப்பாக பேசுறதை கூட நீங்களே கூட நம்பிடலாம். ஓ, பிரேமானந்தன் இப்படி தான் இருப்பார் போல, அவங்க சொல்கிறவங்களுக்கும் அவரை டைரெக்டாக தெரியும் போல இருக்குது, அதனால் அப்படி சொல்கிறேன். அதனால் தயவுசெய்து இந்த ரூமர்ஸை வதந்தியெல்லாம் நம்பாதீங்க. ஓகேவா? நீங்களா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் நேரடியாக எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். என் நம்பர் தான் எல்லாத்துலேயும் கொடுக்குறோம் இல்லையா, அது கால் பண்ணுங்கள், கிளாரிஃபை பண்ணிக்கோங்க உங்களுக்கு தவறான கண்ணோட்டம் தான் இருந்ததுன்னா. ஓகேவா? நேற்று இதையே நான் போடணும்னு நினச்சேன்னா, என் ஒய்ஃபுக்கு 21 வருஷமாக குடும்பம் நடத்துகிறவங்களுக்கே திடீர்னு அந்த பாட்டிலை பார்த்தேன். அப்போ தான் நான் பார்க்குறேன், அது வந்து ஆசிட் பாட்டில் நினச்சி தான் எடுத்து வச்சேன். அதில் பிராண்டின்னு எழுதியிருக்கிறது இவன் சொன்னதுக்கப்புறம் தான் பார்த்தேன் எவ்வளோ பிரிட்டு இதாக இருக்கும்னு. எனக்கு அது ஒரு வித்தியாசமாக ஒரு அனுபவம். சரி, அது உங்கள் கூட ஷேர் பண்ணலான்றதுனால தான் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.